வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை புத்தக திருவிழா 2025 பிப்ரவரி 14 தொடங்கியிருக்கு. பிப்ரவரி 24 வரையும் நடைபெறும். அனைத்து நாட்களுமே உண்டு. சனி ஞாயிறு விடுமுறைலாம் கிடையாது. காலைல 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, இரவு 9 மணி வரையும் இருக்கும். திருவண்ணாமலை ஈசானியம் கிரவுண்ட் அங்கே தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 800 900 மீட்டர் இருக்கும். நடந்து போயிடலாம் 10 நிமிஷத்தில். இப்போ தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சிலையும் புத்தக திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அதை குறித்த விழாக்கு நம்ம சேனலில் ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே திருவண்ணாமலையை பொறுத்தவரையும் உண்மையிலே நான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன். பட் சுத்தமாக கூட்டமே இல்லாமல் ரொம்ப வெறிச்சோன்னு ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய இதெல்லாம் இருந்துச்சு. பட்டு நிறையா மக்கள் தொடர்ச்சியாக போகும்போது அவங்க அடுத்தடுத்த வருஷம் இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸ்டால் நம்பர் கூட ஒட்டலை. ஸோ அதனால் நம்பர் படி நம்மளால் போக முடியாது. ஒரு பாஸ் ஷேப்பில் இந்த ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பாஸ் ஷேப்பில் நான் ஒரு டைம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கேன். இங்கேயும் நிறையா பப்ளிஷர்ஸோட செல்லர்ஸ் தான் எக்கச்சக்கமாக வந்திருந்தாங்க. சரண் புக்ஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே பாருங்க என்னென்ன மெயினாக இருக்குங்கிறது ஃப்ரண்ட்லேயே ஓட்டிட்டாங்க. சிவகாமியின் சபதம் 480, பார்த்திபன் கனவு 200, பொன்னியின் செல்வன் 500 ஒரு செட்டு, 750 ஒரு செட்டு. அதுக்கடுத்து உள்ள நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இருக்குது. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸை பொறுத்தவரையும் வரலாற்று நூல்கள் ரொம்ப முக்கியமானவை. பாருங்க, இந்திய வரலாறு, பண்டைய இந்தியா, நவீன கால இந்தியா, அதாவது பிபன் சந்திரா, ரொமிலா தாப்பர், டிடி கோசாம்பி, இன்னும் நிறைய வரலாற்று அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள், அதுபோல் ரஷ்ய மொழி இலக்கியங்களோட மொழிபெயர்ப்புகள், அதே நேரம் இறையன்பு அவருடைய படைப்புகள் எல்லாமே நமக்கு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் கிடைக்கிது. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், பாரதி புத்தாலயம், அவங்களும் எல்லா ஊர்லேயுமே ஸ்டால் போடுவாங்க. இங்கேயும் போட்டிருக்காங்க, கள்ளக்குறிச்சி போட்டிருக்காங்க. பட் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால நிறையா பப்ளிஷர்ஸ் கொஞ்சம் வர முடியல. உங்களுக்கு எந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஏதாவது புத்தகங்கள் வாங்கி என்ன அனுப்பணும் அப்படின்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த புத்தக திருவிழாக்கள் போகும்போது உங்களுக்கு அந்த புத்தகங்களை வாங்கி அனுப்புகிறேன். அடுத்ததாக சாலிவாகனன் பதிப்பகம். இங்கே 15 ரூபாலேருந்து 20 ரூபாய்க்கெலாம் புத்தகங்கள் இருக்குன்னு போடுறோம். இது மயிலவன், இங்கெல்லாம் எப்போதுமே 15லேருந்து 20 ரூபாய்க்கு புத்தகங்கள் கிடைக்கும். அடுத்து பரிதி பதிப்பகம். இது இப்போ தான் முதல் தடவை அந்த பதிப்பகம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தேன். நமக்கு பெண் ஏன் அடிமையானால், அது மாதிரி சௌந்தர்ய, லாசர், ராமாமிர்தம் அவருடைய புத்தகங்கள் இருக்குது. என் சரித்திரம் இருக்குது. பட் இது 700 ரூபா ஏதோ ரேட் போட்டிருந்தாங்க. ஊவேசாவோடது. என் சரித்திரம் நமக்கு நற்றினில் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம், கம்மியாக இருக்கும். அடுத்த லோட்டஸ் மல்டிமீடியா. ஆங்கில புத்தகங்கள் வாங்க விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்டால். ஃபேமஸான ஆங்கில புத்தகங்கள், அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள், அதோட தமிழ் மொழிபெயர்ப்புகள், இது எல்லாமே இங்கே கிடைக்கும். லோட்டஸ் மல்டிமீடியா இவங்களும் எல்லா ஊர்லேயுமே ஸ்டால் போட்டுருவாங்க. லோட்டஸும் இவங்க ஒரு புக் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா கூட எல்லா ஊர்லேயுமே ஸ்டால் போட்டுருவாங்க. ஸோ இங்கிலீஷ் புத்தகம் விரும்பி படிக்கிறவங்க இந்த ஸ்டால் அவசியம் யூஸ் பண்ணிக்கலாம். எய்த்தாப்லே ஸ்பைடர் புக்ஸ் இருக்குது, குழந்தைகள் புத்தகங்கள். அடுத்ததாக கங்காராணி பதிப்பகம். இங்கே ஒரு வித்தியாசமான புக் செட்டு பார்த்தேன். அது அந்தந்த மாவட்டத்து கதைகள். இங்கே பாருங்கள், காஞ்சிபுரம் சிறுகதைகள், ஈரோடு சிறுகதைகள், நாமக்கல் சிறுகதைகள்னு ஒரு வித்தியாசமான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. அடுத்ததாக குமரன் பதிப்பகம். இங்கே கல்கி, அதே மாதிரி கல்கியோட நூல்கள், அதே போல் 10 பாட்டு 8 தொகை நூல்கள் அதெல்லாம் இருந்துச்சு. 10 பாட்டு 8 தொகை நூல்கள் இப்போ நமக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ரத்ன நாயக்கர் அண்ட் சன்ஸ். இங்கே பெரும்பாலும் இந்த சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், நாடி சாஸ்திரம், இந்த மாதிரி புத்தகங்கள், ஜாதகம், ஜோதிடம் அது சார்ந்த புத்தகங்கள் இருக்கும். நம்ம வியூவர்ஸ் 2 பேர் கூட இந்த நாடி சாஸ்திரம் கேட்டிருந்தாங்க, அது கிடைக்கல. நான் ரொம்ப தேடி பார்த்தேன்.
பட் திருவண்ணாமலையில் அந்த புத்தகங்கள் கிடைக்கல. சேனலில் பார்த்துட்டு இருக்க இந்த நேரம் உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் தேவைனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னாலும் அவசியம் ஸ்பான்சர் பண்ணுங்கள். இது திருவண்ணாமலை அப்படிங்கிறதுனால நிறையா அந்த பக்தி சார்ந்த ஸ்டால்கர்ஸ் வந்துச்சு. பட் அதை குறித்த அனுபவங்கள் நமக்கு பெருசாக இல்லை. அடுத்ததாக எதிர் வெளியீடு ரொம்ப முக்கியமான ஒரு பதிப்பகம். இப்போ கள்ளக்குறிச்சிலையுமே ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை 2 இடத்துலையுமே எதிர் வெளியீடு டேரெக்டாக ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த எதிர்கடவுளின் சொந்த தேசம் ஒரு சூப்பர் புத்தகம். நம்ம சேனலில் இது குறித்த ஒரு வீடியோ கூட இருக்குது. பட் அந்த ஆன்மீகவாதிகளுக்கு பிடிக்காத அந்த புத்தகம் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம். நிறைய புரட்சிகர சிந்தனை உள்ளவங்களுக்கு இந்த ஸ்டால் ரொம்ப அருமையானது. யூதாஸின் நற்செய்தி KR மீராவோடது. போன வருஷம் டாப் 10 புக்ஸில் 1. அடுத்த சிவகுரு பதிப்பகம். இங்கேயும் இந்த ஆன்மீகம், ஜோதிடம் அது சார்ந்த புத்தகங்கள் அதிகமாக இருந்துச்சு. பெரும்பாலும் இந்த ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள்லாம் சென்னை புக் ஃபேர் இதெல்லாம் காட்ட முடியாது, நிறைய ஸ்டால் இருக்கிறதுனால. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன மாவட்டங்கள் நடக்கிற புத்தக திருவிழாக்கள் நம்ம அதை காட்ட முடியுது. ஏன்னா இதுக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆன்மீக புத்தகங்கள், ஜோதிடம் இதில் விருப்பம் உள்ளவங்க. அடுத்ததாக விருட்சம் வெளியீடு, எழுத்தாளர் அழகிய சிங்கர் அவருடைய ஒரு பதிப்பகம், அவருடைய படைப்புகள் கிடைக்கிது. அதே மாதிரி கானாசு அவருடைய படைப்புகள், லாசராமாமிர்தம், நகுலன், வரா இவங்க எல்லாருடைய புத்தகங்களும் கிடைக்கிது. பிரதாப முதலியார் சரித்திரம் ஒரு ரேட் கம்மியாக இருந்துச்சு, ஒரு 300-400 ரூபாய்க்குள்ள தான் இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ இது பிரதாப முதலியார் சரித்திரம் இன்னொரு ஸ்டால்லையுமே இருந்துச்சு. நீங்கள் ரேட் கம்பேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். புதுமை பித்தன் கதைகளும் இருக்குது. ஸோ இது ஒரு அவசியம் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஸ்டால். அடுத்தது அனா புக்ஸ். இங்கே 99 ரூபீஸ்க்கு நிறையா புக்ஸ் இருக்குது. அனீம் கேரக்டர் இருக்குது, கலரிங் அப்படி இப்படி நிறையா ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. பார்த்தோம்னா அந்த ஸ்டால் ஃபுல்லாக ஆள் இருக்காங்க. சொல்லப்போனால் புக் ஃபேருக்கே ஆள் கம்மியாச்சு. பட் இந்த ஸ்டாலில் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அடுத்தது சீதை பதிப்பகம், ஹவுரா பதிப்பு குழுமத்தை சார்ந்தது. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா வரலாற்று புனைவு நாவல்கள். ஏன்னா கல்கி சாண்டில் மட்டும் இல்லாமல் நிறையா புது புது எழுத்தாளர்களுடைய வரலாற்று புனைவு நாவல்கள் இருக்குது. அதே போல் தமிழ் இலக்கண இலக்கிய நூல்கள், அந்த 17 மேல்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள், அதோட உரைநடை, பல புதிய எழுத்தாளருடைய புத்தகங்கள், ஆன்மீக மற்றும் திராவிட இயக்க சிந்தனை அப்படின்னு கலந்து கட்டி எல்லா டாப்பிக்லேயும் புத்தகங்கள் இருக்குது. கௌரவாவை பொறுத்தவரையும் ஒரு வரிசையோட லாஸ்ட் வந்துட்டோம். ஒரு பாஸ் ஷேப் இங்கிட்டு போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு திருப்பி காட்டுறேன். ஆரோக்கியா புக்ஸ், இது ஸ்பேடர் புக்ஸ் அவங்களுடைய ஸ்டால் தான். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு ட்ராயிங், கலரிங், பஞ்சதந்திர கதைகள், ஈசாப் கதைகள், இது மாதிரி நிறைய வித்தியாசமான புத்தகம், சில்ட்ரன்ஸ் புத்தகம் தான். ஸோ இவங்க இங்கேயும் போட்டிருக்காங்க. ஸ்பேடர் புக்ஸ்னே தனி ஸ்டால் போட்டிருக்காங்க. நான் இங்கே மட்டும் காமிச்சிருக்கேன், ஏன்னா வீடியோ லென்த் பத்தாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்த தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஸ்கூல் புக்ஸ் இங்கே கிடைக்கிது. ப்ளஸ் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட சிறப்பு வெளியீடுகள், அந்த வரலாறு சார்ந்த நூல்கள், இப்போ நிறையா சிறப்பு வெளியீடு கொண்டு வந்துட்டாங்க. கானாசுவோட படைப்புகள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அடுத்த ஆழ்வார்கள் ஆய்வு மையம், MP ஜெகத் ரச்சகன் அவருடைய படைப்புகள் தான். எப்படி இவ்வளோ புத்தகங்கள் எழுதுனாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது ஒட்டு மொத்தமும் MP ஜெகத் ரச்சகன் அவருடைய படைப்புகள் தான். இங்கேயும் 17 மேல்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது, ஆழ்வார்கள் குறித்த நூல்கள் இருக்குது. தீவிர அரசியலையும் ஈடுபட்டுக்கிட்டு இவ்வளோ புத்தகங்களும் எப்படி எழுதினாருன்னு தெரியல. கலைஞருக்கு அடுத்து வர சொல்லலாம் அரசியல் ப்ளஸ் புத்தகங்கள் இவ்வளோ எழுதுனது. அடுத்தது அருண் பதிப்பகம். இங்கே பெண் எழுத்தாளர்கள், அவ்வளோ பெண் எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் இருக்கும். நம்ம அந்த எழுத்தாளர்கள் பேர் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அது பார்த்தோன்னா அவ்வளோ பெண் எழுத்தாளர்கள். ஸோ விரும்பி நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அடுத்து 6th சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ். இங்கே நமக்கு தெரியும் எழுத்தாளர் முகில் அவருடைய புத்தகங்கள் மொத்தமாக இங்கே கிடைக்கிது. இந்த கிறுக்கு ராஜாக்களின் கதையாக இருக்கட்டும், கருப்பு வெள்ளை இந்தியா, அதே போல் உணவு சரித்திரம் ரொம்ப ஃபேமஸான ஒன்று,
பயணச் சரித்திரம், இவள் சரித்திரம், காதல் சரித்திரம், இதெல்லாம் முகிலோட ஒரு பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவை தான் இந்த பதிப்பகத்துக்கு ஒரு அடையாளமும் கூட. சிக்ஸ்த் சென்ஸுக்கு காலச்சுவடு பதிப்பகம் தமிழின் முன்னணி பதிப்பகங்களில் ஒன்று. இந்திய அளவில் அனைத்து எழுத்தாளர்கள், இலக்கிய ஆளுமையுடைய புத்தகங்களும் இங்கே கிடைக்கும். வெறும் தமிழ் இலக்கியவாதிகள் மட்டும் இல்லை, இந்திய அளவில் அத்தனை இலக்கியவாதிகள். இங்கே பாருங்கள், ஆலவாயன் மாதொரு பாகனுடைய 2ஆம் பாகம்னு சொல்லலாம். மாதொரு பாகனுக்கு 2ஆம் பாகம் இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி மட்டுமே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சேனலில் பாருங்கள். அடுத்ததாக நிவேதிதா பதிப்பகம். இங்கே சாவி அவர்களுடைய சிறுகதைகள். இது ஆச்சரியமாச்சுன்னா, சாவியோட கதைகள் வந்து நமக்கு அலையன்ஸ் பதிப்பகத்தில் எப்போதும் கிடைக்கும். இப்போ நமக்கு இங்கேயும் கிடைக்கிது பாருங்கள். இங்கேயும் பிரதாப முதலியார் சரித்திரம் இருக்குது, 275 ரூபாய். அங்கே நீங்கள் விருச்சத்துலையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கே கம்மியாக இருக்குன்னு. அடுத்ததாக பாரதி புத்தகாலயம். பாரதி புத்தகாலயம் ஒரிஜினலாக நிறையா கம்யூனிஸ்ட் சித்தாந்த புத்தகங்கள், ரஷ்ய மொழிபெயர்ப்புகள் இருந்தாலும் சமீப காலமாக ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான பதிப்பகமாக இருக்குது. ஆசிரியர்கள் அவசியம் இங்கே உள்ள புத்தகங்களை வாசித்து பார்க்கணும். அப்போ தான் வந்து சில்ட்ரன்ஸுக்கு இன்னும் எஃபெக்டிவாக பாடம் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி புக் ஃபார் சில்ட்ரன் கேட்டகரியில் குழந்தைகளுக்கு நிறையா புத்தகங்கள். ஸோ ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் அவசியம் போக வேண்டிய ஒரு ஸ்டால் பாரதி புத்தகாலயம். அடுத்ததாக நக்கீரன் கோபால் அவர்கள் எழுது. ஸோ வீரப்பனை குறித்த நிறையா புத்தகங்கள் இருக்கும், வலம்புரி ஜானோட புத்தகங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இப்போதைய சிறப்பு புதிய வெளியீடுகளாக கலைஞருடைய குரலோவியம், நெஞ்சுக்கு நிதி, இதெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ரிதம் புக் டிஸ்ட்ரிபியூட்டர். இவங்க ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஸோ பல்வேறு பதிப்பகங்கள் இங்கே வராதவங்க, ஸ்டால் போடாதவங்க, அவங்களுடைய புத்தகங்கள்லாம் கிடைக்கும் இங்கே. தேசாந்திரி பதிப்பகமாக இருக்கட்டும் அல்லது மற்ற பிற பதிப்பகங்களாக இருக்கட்டும். ஸோ இங்கே யாரெல்லாம் ஸ்டால் இப்போ டிஸ்கவரி புக் பேலஸோடதாக இருக்கட்டும், இங்கே திருவண்ணாமலை ஸ்டால் போடாதவங்களுடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கிது. திருவண்ணாமலை உண்மையில் நான் ரொம்ப அதிகமாக ஸ்டால்ஸ் இருக்குன்னு ஆசையாக எதிர்பார்த்து வந்தேன். பட் அவ்வளோ தூரம் இல்லை. பட் அந்தந்த மாவட்டம் நம்ம நிறையா பெரிய புத்தக திருவிழாக்களை கம்பேர் பண்ணி பார்த்தா பெரிய லெவலில் இல்லை. பட் ஒரு மாவட்டத்துக்குன்னு மட்டும் யோசிச்சோன்னா ஓகே, போதுமான அளவு நமக்கு எல்லா புத்தகங்களுமே கிடைக்கிது. இது டயட் ஸ்டால். இங்கே இந்த ஆரோக்கியமான உணவு முறைகள், உடலை பராமரிக்கிறதுக்கான ஃபிட்னஸ், அது சார்ந்த வழிகள், இதெல்லாமே புத்தகங்கள் கிடைக்கிது. அடுத்த டிக்ஸாஃப்ட், செயல்வழி கற்றலில் குழந்தைகளுக்கு பாடம் நடத்துறதுக்கு அதற்கான உபகரணங்கள், புத்தகங்கள் கிடைக்கிது. அடுத்ததாக திருவண்ணாமலையை சேர்ந்த பொன்முடி புக்ஸ். இவங்களும் செல்லர் தான். ஸோ எல்லாம் அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா இங்கிலீஷ் புக்ஸ், குழந்தைகளை இருக்கக்கூடிய விதத்தில் ஹாரி பாட்டர், ஷெர்லாக் ஹோம், அனிம், நருட்டோ, மார்வல் காமிக்ஸ், அதே மாதிரி டைரி ஆஃப் இம்பி கிட், இந்த மாதிரி எல்லாம் அந்த சில்ட்ரன்ஸ் என்ன இருக்கக்கூடிய புத்தகம் அனைத்துமே இங்கே இருந்துச்சு. ஸோ ஒரு வரிசையோட இந்த ஒரு ஷேப்பில் சுற்றி வந்தாச்சு. இந்த பக்கம் பார்க்கலாம், ராம்கா புக்ஸ். இதுவும் சில்ட்ரன்ஸ் தான், எக்கச்சக்கமாக சில்ட்ரன்ஸ் புக்ஸ் தான் இருந்துச்சு. இதோட 3ஆவது ஸ்டால் பார்த்தாச்சு, ஆரோக்கியா, ராம்கா, அதே மாதிரி ஸ்பைடர் இதுக்கு பின்பக்கம் இருக்குது. எல்லாமே சில்ட்ரன் புக் தான். நீங்கள் ரேட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்து எங்கே கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சில்ட்ரன்ஸோட போங்க, சின்ன பசங்களாம் கூட்டிகிட்டு போங்க. அப்போ தான் நிறையா புத்தகங்கள் மொபைல் நோண்டுறான் அப்படின்னு சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணாமல் புத்தகத்துள்ள கூப்பிட்டு போங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஆர்வம் வரும். அடுத்ததாக விகடன் புரசுரம், பொன்னியின் செல்வன், நீரதிகாரம், வேல்பாரி, காவல் கோட்டம், வந்தார்கள் வென்றார்கள், இறையுதிர்காடு, இதெல்லாம் இப்போ விகடனுடைய ஒரு டாப் செல்லர். இது மட்டும் இல்லை, வேட்டை நாய்கள், சுஜாதாவோட கற்றதும் பெற்றதும், இதெல்லாம். ஸோ இங்கேருந்து நம்ம வியூவர்ஸ் புக்கு கேட்டிருந்தாங்க, சிவாமின் சாதம் கூட. அடுத்ததாக முத்து காமிக்ஸ். ஸோ காமிக்ஸ் வந்து இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் ஸ்டால் பார்க்க முடியல, பட் இங்கே பார்க்க முடியாது திருவண்ணாமலையில். சின்ன பசங்களை ஃபஸ்ட்டு அந்த கலரிங் புக்ஸை கொண்டு போய் கொடுத்து கலர் அடிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து வாசிக்க வைக்க இந்த மாதிரி காமிக்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். காமிக்ஸ் படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க. அதன் பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய கதைகள், தெனாலிராமன், விக்ரமாதித்தன், அது மாதிரி வாசிக்க வைக்கக்கூடிய கதைகள், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து நம்ம கையில் எப்போதும் மொபைல் நோண்டாமல் அவங்களுக்கு புத்தகங்கள் மீது ஈடுபாடு வர்ற மாதிரி செய்யணும்.
அடுத்த வம்சி புக்ஸ் பவா செல்லத்துறை அவர்களுடையது. திருவண்ணாமலை தான் இவங்களுடைய ஆர்ஜின் சொல்லலாம். வம்சியோட புதிய வெளியீடுகளை மட்டும் அழகாக முன்னாடி வச்சுருக்காங்க. இங்கே 3ஆம் பிறை எனக்கு ரொம்ப பிடிச்சது. மம்பூட்டியோட வாழ்வு அனுபவங்கள்னு சொல்லிட்டு 3ஆம் பிறை ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான நல்ல அற்புதமான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். எல்கேஎம் பப்ளிகேஷன்ஸ் பொறுத்தவரையும் கல்கியோட படைப்புகள் ரொம்ப விலை குறைவாக கிடைக்கும். அதே போல் நான் பார்த்த சாரதி அவருடைய புத்தகங்களும் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களும் கிடைக்கும். அடுத்ததாக கலக்கல் ட்ரீம்ஸ். இங்கே அண்ணாவோட படைப்புகள் நிறையா இருந்துச்சு, பேச்சு எழுத்து எல்லாம். அதே மாதிரி ஒரு புத்தகம் காட்டணும். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். காஃப்டா. இது என்ன மாதிரி தீம்னு தெரில, பட் சமீப காலமாக இந்த புத்தகம் நிறையா சோசியல் மீடியாவில் அடிபடுது. நீங்கள் வாட்சிருந்தீங்கன்னா இது என்ன மாதிரியான புத்தகம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் அவசியம் சொல்லுங்கள். அடுத்ததா தமிழ் தேசம் அங்காடி. இங்கே 7 தலைமுறைகள் அக்னிச்சிறைகள் பாருங்கள். இப்போ காலச்சோரில் போடுறாங்க. இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏன்னா அக்னிச்சிறைகள் கண்ணதாசன் பதிப்பகத்தில் தான் காப்பிரைட்ஸ் இருந்துச்சு. மேலே அது மாதிரி சுளுந்தி இருக்குது, ரா முத்துநாகோடது. அது உயிர் பதிப்பம், பட் இங்கேயே கிடைக்கிது நமக்கு தமிழ் தேசம் அங்காடியிலே. அடுத்ததாக பழனியப்பா பிரதர்ஸ். இந்த ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா நாட்டு குலைத்த நல்லவர்கள்னு ஒரு சீரீஸ் இருக்கும். இதில் இந்தியாவோட முக்கியமான ஆளுமைகள் அனைவரை பற்றிய புத்தகங்கள் இருக்கும். அதே போல் கோகுல் சேஷாத்ரி அவருடைய படைப்புகளும் நமக்கு இங்கே கிடைக்கிது. அடுத்தது சத்யா என்டர்பிரைசஸ். சத்யாலையும் பாருங்கள், அந்த நாட்டு குலைத்த நல்லவர் மாதிரி இங்கேயும் ஃபேமஸான ஆளுமைகள் அவர்களை குறித்த புத்தகங்கள் இருக்குது. அதே மாதிரி ஹெர் ஸ்டோரிஸ் அவங்களுடைய அந்த பதிப்பகத்தோட புத்தகங்களும் இங்கே கிடைக்கிது. கிழக்கு பதிப்பகத்தோட புத்தகங்களும் இங்கே கிடைக்கிது. ஏன்னா ஹெர் ஸ்டோரிஸில் நிறையா பெண்ணியம் சார்ந்த எழுத்துக்கள் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஹெர் ஸ்டோரிஸ் அவங்களுடைய பதிப்பக வெளியீடுகள். அடுத்தது அருணை புக் சென்டர், திருவண்ணாமலையில் உள்ள ஒரு முக்கியமான புக் ஷாப். ஸோ இவங்கள்ட்ட எல்லா ஃபேமஸ் புக்ஸ், அந்த ரன்னிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப் செல் புக்ஸ் அதெல்லாமே கிடைக்கிது. சிவபுரம் இதெல்லாம் ஆன்மீகம். திருவண்ணாமலைனாலே நமக்கு ஆன்மீகம் தான். ஒரு வாட்டி கிரிவலம் கூட வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. சாஜிதா புக் சென்டர் 50 ரூபாய்க்கு குரான் கிடைக்கிது. ஸோ திருவண்ணாமலையில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேரை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் கூட்டம் இல்லைங்கிறது வருத்தமாக இருந்துச்சு. அடுத்தது மீனாட்சி புக் ஷாப், ரொம்ப ஒரு முக்கியமான விற்பனையாளர்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், அகனி பதிப்பகம், வானதி பதிப்பகம், கண்ணதாசன் பதிப்பகம், கவிதா பப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி விசா, திருமகள் நிலையம், காலச்சோடு அப்படின்னு நிறையா இங்கே ஸ்டால், விகடனோடது நிறையா ஸ்டால். யாரெல்லாம் போட முடியல அவங்களுடைய அத்தனை புத்தகமும் நமக்கு வந்து மீனாட்சி பதிப்பகத்திலே கிடைக்கும், மீனாட்சி புக் ஸ்டால்லே. ஸோ இந்த ஒரு கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் அழுட்டு போயிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஃபேமஸ் புக்கு எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஸ்ரீ செண்பகா பதிப்பகத்தை பொறுத்தவரையும் 15 மேல் கணக்கு கீழ் கணக்குலாம் ஒரு பெரிய காம்போ புக்ஸ் இங்கே கிடைக்கிது. அடுத்து மினர்வா இங்கிலீஷ் புக்ஸ் ப்ளஸ் அந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸோட இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன். வஉசி நூலகத்தை பொறுத்தவரையும் வஉசி அவருடைய படைப்புகள், அதே போல் பிரபாகரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு, இந்த அண்ணா கருணா இருக்குது பாருங்கள், இது இங்கே தான் விலை கம்மி, 500 ரூபாய். ஸோ மற்ற பதிப்பங்களோட அண்ணா கருணா நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா வஉசியில் வாங்கலாம், 500 ரூபாய் கிடைக்கும். கலைஞர், ஓசோ, பிரபாகரன், கல்யாண்ஜி, பல்வேறு தலைப்புகள், பல்வேறு எழுத்தாளருடைய புத்தகங்களும் இங்கே கிடைக்கிது. வஉசி அவசியம் விசிட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டால், குறிப்பாக அந்த அண்ணா கருணா புக்குக்காக. அடுத்ததாக உயிர்மை பதிப்பகம், எழுத்தாளர் கவிஞர் மனுஷ்யபுத்திரனுடையது. சுஜாதாவோட புத்தகங்களும் இங்கே கிடைக்கிது. ஸோ அனைத்து சுஜாதாவோட புத்தகங்கள், சரவணன் சந்திரனுடைய புத்தகங்கள், அதே மாதிரி மனுஷோட கவிதை தொகுப்புகள் அத்தனையுமே இங்கே கிடைக்கிது. ஸோ ஒரு வழியாக 90% பார்த்தாச்சு. இன்னும் ஒரு சில ஸ்டால்கள் தான். ராமகிருஷ்ண மடம்,
ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களுக்காக. பல்வேறு உபநிஷதம் வித்தியாசமாக 5 பேர், நமக்கு அதை குறித்து தெரியல. அடுத்து மதுமிதா புக்ஸ், இவங்களும் சில்ட்ரன்ஸ் புக் தான். ஸோ அதோட 4 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆரோக்கியா, மதுமிதா, அதே மாதிரி ஸ்பைடர் மட்டும் நான் வீடியோவில் காமிக்கல, நான் நிறைய இடத்துல காமிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால. நாதம் கீதம், இவங்களும் ஒரு செல்லர் தான். ஸோ இங்கேயும் வானதி பதிப்பகம், அகிலனுடைய படைப்புகள், அதே மாதிரி கண்ணதாசன் பதிப்பகத்தோட புத்தகங்கள் அப்படின்னு கலந்து கட்டி விசா, திருமகள் நிலையம் அப்படின்னு எல்லா புக்ஸும் கிடைக்கும். கூடுதலாக போட்டித் தேர்வு புத்தகங்களுமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கோபல்லபுரத்து மக்கள். ரீசெண்டாக நம்ம சேனலில் கோபல்லபுரம் சீரீஸை பற்றி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். 3 பாகம், அவங்க அவசியம் பாருங்கள், நல்லா வாசிக்க அற்புதமான புத்தகம். அடுத்து வள்ளி பதிப்பகம், இவங்களும் செல்லர் தான். ஸோ அவங்களுக்கு இங்கேயுமே அந்த எந்தெந்த பப்ளிஷர்ஸ்லாம் வரலையோ அவங்களுடைய புத்தகங்கள்லாம் ஈஸியாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், டிஸ்கவரி புக் பேலஸோட புத்தகங்கள் முகப்பிலே இருக்குது. அவங்களாம் ஸ்டால் போடல, பட் இங்கே வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். காலச்சோட புத்தகங்களும் இங்கே இருக்குது, பட் காலச்சோடு நமக்கு நேரடியாக வாங்கிக்க முடியும். அது மாதிரி தேசாந்திரி பதிப்பகத்தோட புத்தகங்கள், ஏன்னா அவங்களும் இங்கே ஸ்டால் போடல, அதை நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஒரு வழியாக பார்த்து முடிக்க போகிறோம். சூர்யா லாஸ்ட் ஸ்டால், குழந்தைகளுக்காக அந்த நிறைய விளையாட்டு பொருட்கள் சார்ந்து அதிலே கல்வி சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஸோ அவசியம் புத்தகத்துள்ள குழந்தைகளையும் போங்க, நீங்களும் போங்க, நிறையா புத்தகங்களை வாங்க. புத்தகங்கள் குறித்தும் புத்தகத்துள்ள குறித்தும் நிறைய அப்டேட் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.